இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் பொரிவிலங்காய் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1/4 லிட்டர் டம்ளரால் 4 டம்ளரு பொரிச்ச அரிசி மாவு எடுத்திருக்கோம். இதை கூட வறுத்த பாசிப்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு, வறுத்த பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் கலந்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் இதுக்கு தேவையான பாவை எப்படி காய்ச்சறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கான பாவு தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. பாவு ரெடி ஆகிடுச்சுன்னு செக் பண்ண ஒரு தட்டில் தண்ணியை வச்சு இப்படி பாகு எடுத்து வச்சு அப்படியே கெட்டியாக இருக்குது பாருங்கள். இதுதான் பாவு பதத்துக்கு இது. மாவை கொஞ்சமாக போட்டு பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி பிடிக்கணும். இந்த பொரிவிலங்காய் உருண்டை செய்யும்போது பாவை காய்ச்சி மாவை கம்மியாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி பிடிக்கணும். சப்போஸ் பாவு கெட்டியாகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி சூடு பண்ணி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும். லட்டு செய்கிற மாதிரி இதை மொத்தமாக செய்ய முடியாது. ஓகேங்க, இது என்னோடய ஸ்டைலில் ஹெல்த்தியான பாரம்பரியமான டேஸ்டியான பொரிவிலங்காய் உருண்டை ரெடி ஆகிடுச்சிங்க. ஓகே, தேங்க்யூ.